ஆக்சுவலி எம்ஐயும் சிஎஸ்கேவும் ஏன் இந்த டைம் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அவரை மாதிரி விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கு இன்ன வரைக்கும் யாருமே இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருந்தாங்களோ அதுலேயே இருக்காங்க. சிஎஸ் சார் விஸ்வநாத் சார் நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் இப்போ என்ன கூட காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஓப்பன்டாக அவர்கிட்ட பேச போகிறேன். சார் இந்த மாதிரிலாம் போயிட்டு தான் வேலை ஆகுதுன்னு சொல்லிட்டு பல கேப்டன் வந்தவொடனே ஒரு பெரிய மாற்றம் இருக்குன்னு நினச்சேன். யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுப்பாரு நினச்சேன். இன்னமும் திரிபாதிக்கும் கூட கொடுத்து மேட்சை வேஸ்ட் பண்ணிட்டு இன்டென்ட் இல்லாத டீம் இன்டென்ட் இல்லாத பிளேயர்ஸ் ரச்சிந்திர இருந்தாலும் அடிச்சு ஆனா லாஸ்ட் சீசன். இந்த சீசன் என்ன ஆச்சுன்னு தெரியல. பிச்சு குறை சொல்கிறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் மற்ற டீம்லாம் ஆடுறாங்க, சேசிங்லாம் வந்து ஈஸியாக அடிக்கிறான். ஸோ நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும். அடுத்த சீசன் தான் நல்லா கம்பேக் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். தோனி கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாரு நம்ம டீமுக்காக. யாரும் வருத்தப்பட வேணாம். டாப் 4 போகலாம், கம்பல்சரி டாப் 6 வந்துட போகிறாங்க. ஆக்சுவலி எம்ஐயும் சிஎஸ்கேவும் ஏன் இந்த டைம் இவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் எம்ஐயில் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை வந்து கொண்டு வராங்க. லைக் நான் தப்புன்னு சொல்லலை. லைக் ஒரு யங்ஸ்டர்ஸ் தான் வந்து நெக்ஸ்ட்டு அப்கமிங் மேட்சஸ்லாம் வந்து லைக் அவங்க தான் வந்து லீட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது என்ன கேட்டிங்கன்னா ஆஸ் எ எம்ஐ ஃபேன் வந்து நான் ரொம்ப என்கரேஜ் பண்ணுறேன். பட் சிஎஸ்கேல வந்து ஏன் அது இல்லைன்றது எனக்கு டிசப்பாயிண்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் சிஎஸ்கேக்கு இங்கே சேப்பாக்க வருவியா கேட்குறாங்க. டிக்கெட் கிடைச்சிருந்தா கன்ஃபார்மாக வருவேன். ஆனால் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ரேர். அதான் ப்ரோ, சிம்பிளாக சொல்லணும்னா வி ஆர் கோயிங் இன் டு டஃப் சுச்சுவேஷனில் போயிட்டு இருக்கும்போது இந்த நேரத்தில் நம்ம டீமை சப்போர்ட் பண்ணால் போதும், வேறு எதுவும் இல்லை. ஏன்னா வருஷம் பார்க்குறோம், நம்ம எல்லா வருஷமும் பர்ஃபார்ம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பெரிய பெரிய கிளப்ஸ் இருக்காங்க, எல்லாமே இருந்தும் நம்ம சிஎஸ்கேன்னு போது இந்த நேரத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணோம். தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம், அவ்வளோதான். We're known for comebacks. In 2020 we lost like very badly. In 2021 we lift the cup. It will repeat again. Thala and CSK from since 2008 also we are seeing it. Not for only for the winning, we love the team. The CSK is not only team, it's an emotion for us. Every team has a bad season, will come back stronger. டீமில் ஏதாச்சும் ரன்ஸ் இருந்திருந்தால் தானே ஐவன் ஆஸ் அ கேப்டன் he could have done something. ஸோ பேட்டிங்கில் கொஞ்சம் நல்லா நம்ம எப்பவும் போல் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கணும். we didn't do this season, entire season we didn't shine as a unit of batting அதில். ஸோ definitely it has to be improved. ஸோ இம்ப்ரூவ்டுலாம் இல்லை, ஒர்க் ஆன் அ லாட். இம்ப்ரூவ்டுனா there should have been something. இங்கே சம்திங்கிறதுக்கே இல்லை. பட் ஐ நாட் கீப்பிங் லைக் நம்ம லூசிங் ஹோப் அப்படி இல்லை அப்படிங்கலாம் சொல்ல முடியாது. பட் என்னன்னா சிஎஸ்கே ஃபேனாக இருந்துட்டு நம்ம சிஎஸ்கேவை இப்படி பார்க்குறது இட்ஸ் ரியலி ஹார்ட் திங் ஃபார் எனி சிஎஸ்கே ஃபேன். நாட் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் சிஎஸ்கே, எனி ஃபேனாக இருந்தாலுமே அவங்க டீம் இப்படி பார்க்குறது கஷ்டம். ஏன்னா ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்த டீம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்க்குறப்போ ரொம்ப டவுன்ஃபால் ஆகுறப்போ இட்ஸ் ரியலி ஹார்ட் டு see the team. ஸோ பட் கண்டிப்பாக என்னென்னா ஒரு ஹோப் இருக்குது, இப்படியே சீசன் போகாது. they will be definitely winning back. போக்க போகிறங்கிறது எனக்கு ஒரு 6th 7th ஓவர்லேயே நமக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரோ. பிகாஸ் 18 runs for power play, it is not even a good. டெஸ்ட்டில் கூட நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். there should have been some இன்டென்ட்டே இல்லை ப்ரோ. ஸோ இன்டென்ட் இருந்தால் தானே நமக்கு அது ரேடியேட் ஆகும். உள்ளேருந்து வர எனர்ஜி தான் வெளியில் பிளேயர்ஸ்க்கு நம்ம வாட்ச் பண்ணுறப்போ வியூவர்ஸ்க்கு இருக்கும். So there was no intent from inside team. So it was really hard to watch my team going to lose அப்படின்னு தெரிஞ்சது. எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம இப்போ இறக்க போகிற டேட் தெரிஞ்சிச்சுன்னா அது வாழ்கிற நாள் இல்லாமல் இருக்கும்ல. இப்போ நம்ம அவ்வளோ காசு கொடுத்து உள்ளே வந்துட்டோம், இப்போ வெளில போகவும் முடியாது. கொடுத்த காசுக்காச்சும் உள்ளே இருந்து பார்த்துட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பிராண்டு ப்ரோ, வேறு எதுவுமே கிடையாது. சிஎஸ்கே தான். தோத்தாலும் ஜெயிச்சாலும் மியூசியம் இருக்கு. அப்படி ஏன்னா கண்ணாடி போட்டு கேட்க போறீங்க, அதானே கண்ணு இருக்குது, வேற எதுவும் இல்லை. பார்த்துப்போம். ஒருத்தர் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் என்னெல்லாம் நம்மளுக்கு பண்ணியிருக்காருன்னு தான் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் இதுதான் பண்ணிட்டாரு அதுதான் பண்ணிட்டாருன்னு கிடையாது. அவர் தான் நம்மளுக்கு வேர்ல்டு கப்லேருந்து எல்லாமே அடிச்சு கொடுத்தது, 5 ட்ராஃபி அடிச்சு கொடுத்ததுலேருந்து எல்லாமே. ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட் ஹி டிட் அப்படின்னு பார்க்கணும். இந்த சீசன் நடக்கலையா, இட் இஸ் ஆர் ஹார்ட் லக், இட்ஸ் இஸ் ஓன் டெசிஷன். அவரே சொல்லிட்டாரு, நான் எப்போ ரிட்டையர் ஆகிறேன்னு தோணுதோ அப்போ ரிட்டையர் ஆகிட்டு போயிட்டே இருக்கேன். மற்றபடி நம்ம ஓகே வி ஹேவ் த பூன். நம்ம அவர் மேட்ச் ஆடுறது பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் எத்தனை பேருக்கு அதெல்லாம் கிடைக்காம இருக்கு. அந்த இதுதான் தோனி கிரேஸுக்கு குறைவே கிடையாது. அதை பற்றி நம்ம சொல்லி தான் ஆகணும். தோனி கிரேஸ்க்கு என்றைக்குமே குறைஞ்சதே இல்லை.
அது ரிட்டையர் ஆகும்போது இவங்க சிஎஸ்கே ஃபேன்ஸாக தோனி ஃபேன்ஸாக இருக்கிறவங்க அவங்க சிஎஸ்கே ஃபேன்ஸாக இன்னும் லாயலாக இருப்பாங்களான்றது கொஸ்டின் மார்க். பட் நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும், சிஎஸ்கே நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நம்மளே டிமோட்டிவேட் பண்ணால் ரொம்ப கஷ்டம். ஆனால் சிஎஸ்கேன்றது வந்து ரொம்ப எமோஷனல் டீமு, மற்ற டீம் மாதிரி இல்லை. பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து சரியாகவே பவுலிங் பண்ண மாட்டேங்கிறாரு. அஸ்வின் எடுத்ததுக்கு வந்து நம்ம நல்ல பிளேயர் எடுத்திருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும். அஸ்வின் வந்து ரன்னு நிறையா கொடுக்குறாரு, அதனால அஸ்வின் நமக்கு வேணாம்னு நினைக்கிறேன். நீங்கள் எதுக்காக திருப்பதி கூட எல்லாம் கொடுக்குறீங்கன்னு தெரியல. முடிஞ்சிச்சு, அவன் வந்து கூட திருப்பதி 20 பால் சாப்பிட்றாரு. எதுக்கு? என்ன 2 6 அடிச்சு நிறைய நடிக்கிறான். அடுத்த ஃபர்ஸ்ட் பால் 6 அடி பிளேயர் தானே, ஆக்ஷன் எடுத்துருக்காங்கல்ல. அவெல்லாம் இந்தியா டீமில் கம்பேக் கொடுக்க மாட்டான். அவங்களாம் உட்கார வச்சுட்டு வாய்ப்பு கொடுக்கணும். அப்படி இல்லையா இந்த சீசனை முடிச்சுட்டு ஆக்ஷனாக இருக்கான்னு கூட தெரியல. எனக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இன்னும் அடுத்த வருஷம் கூட எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு நல்ல பிளேயர் எடுத்தா ஹிட்டர் இல்லைங்க, ஹிட்டர் இல்லாதனால தோக்கணும். வி நீட் ஹிட்டர் லைக் ட்ரோன் ஸ்மித் இருந்தார், பிரண்டன் மக்காலம் இருந்தார், சுரேஷ் ரெய்னா இருந்தார். பால் நமக்கு அதுக்கு வித்தில் இருந்தால் 6 அந்த மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இல்லை. வித்தில் இருக்கு இன்னைக்கு தூபா அவ்வளோ பால் வந்து அடிக்க மாட்டான், பயம் விக்கெட்டு போகணும். போச்சுன்னு பிரியான் ஷாடி ஆடல பஞ்சாப்ல, அந்த ஒரு இது இல்லை, இன்டென்ட் இல்லை, அவ்வளோதான். அஸ்வின் உள்ளூர்காரன் சொல்லிட்டு தான் யாரை வைக்கக்கூடாது. எடுத்துட்டு ஆக்ஷன்லாம் 2 மேட்ச் ஆடல உட்காரு. இந்த பரிதாபம் பார்க்கறதுலாம் தான் வேணாகாது. ஆக்சுவலி இட் இஸ் நாட் ஃபேர் டு இட்ஸ் நாட். நான் தோனி ஃபேனுங்கிறனால நான் சொல்ல ப்ரோ. இப்போ இது எந்த கிரிக்கெட் பிளேயருக்காக இருந்தாலுமே நான் இதுதான் சொல்லுவேன். இப்போ உங்களோட ஃபேவரட் டீமோ இல்லை ஃபேவரட் பிளேயரோ நல்லா பண்ணுறப்போ இஃப் யூ ஆர் சப்போர்ட்டிங்னா when a team is down like fall ஆகப்போ we have to be there and support the team. நம்ம வந்து குறை வைக்க நம்ம சொல்லலாம். இப்போ வந்து நான் கூட தான் இப்போ சொன்னேன், ஆனால் நான் வந்து என்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். பட் தென் வி கேனாட் ட்ரோல் எனி டீம். இங்கே வந்து இன்னொருத்தவங்க இமோஷன்ஸை போய் ட்ரோல் பண்ணுறது இட்ஸ் ரியலி அப்சல்யூட்லி டிஸ்கிரேஸ் ஃபார் த கிரிக்கெட் இட் செல்ஃப். அந்த பிளேயர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினெட்லி திங்ஸ் ஆர் நாட் ஒர்க்கிங். ஆனால் ஆஸ் அ தோனி இந்த சீசன் பார்த்துருக்கீங்கன்னா he is better than other batsmen. He is having a good run strike rate and also he is performing well. Maybe it would have ended in a negative way and losing costல போயிருக்கலாம். தோனி சேஸ் பண்ணி ஒன்ல கூட வின் பண்ணல, எல்லாமே லூசிங் காஸ்ட்ல போகுதுங்கிறது இட்ஸ் அப்சல்யூட்லி ஒருத்தர் ப்ளேம் பண்ணுறது தப்பு. ஏன்னா ஆன் ஹோல் மேட்ச்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் யாருமே அடிக்காதப்போ எப்படி ஒருத்தரை மட்டும் நீங்கள் பழைய தோனி இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒருத்தர் 2 பேராச்சும் இருக்கணும். முன்னாடி நம்ம டீமில் ஒருத்தர் பிராவோ மாதிரி ஒருத்தர் நின்னார்னா தோனி மாதிரி இன்னொருத்தர் அடிப்பார். யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ரெய்னா அடிப்பாங்க, தோனியும் அடிப்பார். ஸோ இங்கே அடிக்கிறதுக்கு இன்னொருத்தர் யாராச்சும் இருந்தால் தானே அங்கே இவரும் அடிப்பார். இங்கே எங்கடா அடுத்த விக்கெட் போகக்கூடாதுன்னு விளையாண்டா அப்படிதான் இருக்கும். தோனியை நம்ம இங்கே குறைய சொல்ல முடியாது. இங்கே விளையாடுறவங்க எல்லாருமே அடுத்த விக்கெட் போகக்கூடாதுன்னு விளையாடவே மாட்டிக்கிறாங்க. இத்தனை வருஷம் ஜெயிக்கும் போது கூட இருந்தாலும் ஆப்வியஸாக இப்போ கூட தோக்கும் போது இருக்கும். அவ்வளோ லாயல் ஃபேன்ஸ் ஆல்வேஸ் லாயல் ஃபேன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு விக்கெட் போனாலே எல்லாரும் கத்துறாங்க ப்ரோ, தோனின்னு கத்துறாங்க. இப்போ வந்து அஸ்வின் இது யாராச்சும் சிவன் துபே அவுட் ஆனால் வச்சுக்கோங்க, தோனி தான் வரணும். தோனி வரணும்னா எல்லாரும் கத்துறாங்க. சிவன் துபே அவுட் ஆனால் கத்துறாங்க, ஜடேஜா அவுட் ஆனால் கத்துறாங்க, அவங்க டீமாகிட்ட அவுட் ஆனாலே கத்துறாங்க. இதில் எல்லாம் லாயல் ஃபேன்ஸ் ப்ரோ. நான் சொல்கிறேன் பாருங்க, ஆர்சிபி தான் ப்ரோ இந்த டைம் ஜெயிக்கும், ஈஸியாக கப் நம்மதே. எனக்கு என்னன்னா இப்போ தோனியை ட்ரோல் பண்ணி எந்த பிரோஜனம் இல்லை. ஏன்னா அவர் வேலையை வந்து கரெக்டாக பண்ணிடுறாரு. இருந்தாலும் அந்த டாப் 4 வந்து ஃபயர் ஆகணும், கீழே இருக்கவும் ஃபயர் ஆகணும். ஸோ நம்ம அந்த ஏஜ் கேட்டகரின்னு பார்க்கணும். அந்த ஏஜ் வச்சுட்டு அவராலையும் எதுவும் பண்ண முடியும். ஸோ தோனி நம்ம வந்து திட்டுறதுனால நீங்கள் அவ்வளோ ரூமர்ஸ் கிளப்புறீங்க. தோனி பாஸ்டில் என்ன பண்ணாருன்னு யாரும் பார்க்கவே மாட்டாங்க. ஸோ தோனி வந்து இப்போ ஃபார்மில் இல்லை, இப்போ வந்து அவர் சரியாக எதுவும் பண்ண முடியலனாலும் தோனி பாஸ்டில் என்ன பண்ணாரு யாருமே நினைக்கவே மாட்டுறாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜியில் இருந்தாங்களோ அதுலேயே இருக்காங்க. தட்ஸ் நாட் கோனா வொர்க். they got to find a new strategy, make sure they're winning. அதை விட்டுட்டு தோனிக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்கிறது, ஃப்ளமிங் வந்து முட்டு கொடுக்குறது, that's not going to work. They got to think, okay, they got to accept that there is something wrong, change things and move forward. கண்டிப்பாக சிஎஸ்கே தோற்கிறத பார்க்குறதுக்காக நான் வருவேன். சென்னை ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் விளையாண்டுருக்கேன், சென்னை தமிழ்நாடு டீம் தான். ஸோ லாஸ்ட் 4 மேட்சஸும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். 4 மேட்சுமே வந்து பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு தோற்றன்ற ஒரு ஃபேர்னஸே இல்லை அவங்ககிட்ட. ஒரு ஏனோ தானு விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு எஃபர்ட்டே போட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நிறைய காசு ப்ரைஸ் வேஸ்ட் பண்ணி வந்து பார்க்குறாங்க மேட்சஸ். ஸோ அவங்களுக்காக வச்சு நல்லா விளையாடலாம். அவங்க நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணுற மாதிரி தெரியல. சும்மா வந்து ஏதோ விளையாடுறோம், ஸ்டேடியமில் நிற்கிறோம், சும்மா கேமரா முன்னாடி நிற்கிறோன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சொன்ன இல்லை ப்ரோ, எங்களை மாதிரி ஒரு பிளேஸுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். அந்த டீம் எல்லாம் ஓரம் கட்டுறேன், நான் கூப்பிட்டு வர ஒரு பிளேஸ், நான் கூப்பிட்டு வந்து 11 சார் எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லுங்கள். நான் வந்து வின் பண்ணி காட்டுறேன், நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இப்போ கூட சொல்கிறேன், சிஓ சார் விஸ்வநாத் சார் நம்பர் என்கிட்ட இருக்குது. நான் இப்போ என்ன கூட காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஓப்பன்டாக அவர்கிட்ட பேச போகிறேன், சார் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்த வேலை ஆகுதுன்னு சொல்லிட்டு. இட்ஸ் பிளேயிங் ரியலி வெல். நான் ஒரு ஃபேன்னால சொல்லலை, பட் ஆன் அ ஹோல் அவர் மாதிரி விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுக்கு இன்ன வரைக்கும் யாருமே இல்லை. இஸ் ப்ரூவன் தட் இப்போ இந்த ஐபிஎல்ல கூட 3 விக்கெட்
எப்படி எடுத்தாரு நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆல்சோ பேட்டிங்கும் இஸ் நாட் தட் பேட், நல்லா தான் விளையாண்டுருக்காரு. நம்ம டீமாக எல்லாரும் வின் பண்ணியிருந்தோம்னா இவரோட பேரே இங்கே வந்திருக்காது. டீமாக அவுட் ஆகுறதுனால இப்போ தோனி எல்லாத்துக்கும் இப்போ டீமை ட்ரோல் பண்ணுறதுக்கு இது சாகா போயிடுச்சு, வேறு எதுவுமே இல்லை. இல்லை ப்ரோ, இது வந்து வேறு ஏதோ பாலிடிக்ஸ் ப்ரோ கண்டிப்பாக. ஏன்னா எல்லா சேனலும் இது மட்டும் தான் போடுறாங்க. ஸோ கண்டிப்பாக தோனியை வந்து வெளியே அனுப்புறதுக்கு ஏதோ பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. அது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் தான் உங்களை மாதிரி சேனல்ஸ் தான் தோனி வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணணும். எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியல. எல்லாருமே பார்த்துருப்பீங்க எப்படி போச்சுன்னு. ஒரு பிச்சில் பால் நின்று வருது, உட்காந்து வருது, படுத்துன்னு வருது, இந்த காரணம்லாம் சொல்கிறாங்க. நின்று வருது, அதனால் அடிக்க முடியல, அன்எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ். பிச்சில் கொஞ்சம் சேஞ்ச் இருந்தது, பட் பிச்சு மேலே மொத்தம் பழியையும் போட்டு எஸ்கேப் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. ரெஸ்பான்சிபிள் பேட்டிங் வந்து பண்ணலை. கொஞ்சம் கிரவுண்ட் ஷாட்ஸ் ஆடிக்கலாம். போன மேட்ச் கிரவுண்ட் ஷாட்டுக்கு அவசியமே இல்லை, ஃபுல்லாக கிரவுண்ட் ஷாட் ஆடினாங்க. இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் தான், கொஞ்சம் பகுமானமாக விளையாடிருக்கலாம். எல்லாத்தையும் தூக்கி அடிக்க விஜய் சங்கர் கூட நல்ல டிரைவ்லாம் ஆடக்கூடிய பிளேயர் தான். அவர் இன்னைக்கு தூக்கி அடிச்சு அவுட் ஆகிறாரு. மெயின் காரணம் வந்து டீம் காம்பினேஷன் வந்து ஓப்பனிங் ஸ்டார்ட் 6 ஓவர்ஸில் வந்து எல்லாரும் 70-80 அடிக்கிறதுல 6 ஓவரில் 19 ரன் 20 ரன் 2 விக்கெட்டு. பவர் ஹிட்டர்ஸ் இல்லை, அது ஒரு மெயின் ரீசன். வேற என்ன, டீம் ஏதாவது காம்பினேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும். தோனி இந்த மேட்ச் கேப்டன் ஆனார், பட் கேப்டன் ஷுட் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அவர் வந்து 7 விக்கெட் விழுந்த உடனே வராரு. இன்னைக்கு வந்திருக்கலாம், 10 ஓவர்லேயே 5 விக்கெட் விழுந்துருச்சு. வந்து கூட லெட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அவங்க ஒரு ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி மிடில் இருந்து அவங்க வந்து ஒரு மென்டாராக இருந்து இப்போ ஷிவம் துபே விளையாடிட்டு இருக்காரு அந்த பக்கம். அப்போ பண்ண வேண்டியது மேட்ச் முடிஞ்சு போனதோட அப்புறம் வந்து பண்ணி என்ன பிரயோஜனம்? 7 விக்கெட் விழுந்தோடனே என்ன பண்ண முடியும்? Visiting Chepauk for the first time and as a CSK fan in their home ground and seeing them they defeat like so badly, it's not like as expected as we wanted. For me personally, seeing Dhoni in person for the first time batting was a happy moment for me. ஆர்சிபி பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லுவேன்னா, இந்த வருஷம் கப்பு ஆனால் உண்டு, அதே நான் சொல்லிடுறேன். அவனுக்கு உச்சம் இந்த வருஷம் தான் இருக்குது. இந்த வருஷமா அவன் கோட்டை விட்டான்னா அடுத்த 18 வருஷம் அவனுக்கு கப்பு கிடையாது. இது டூ ஆர் டை தானா? டூ ஆர் டை தான். ஒரு கை பார்த்துடலாம், ஜெயிப்போம். பிராண்ட் ப்ரோ, வேற எதுவுமே கிடையாது. சிஎஸ்கே தான். CSK is not only a team, it's an emotion for us. Every team has a bad season, will come back stronger. இத்தனை வருஷம் ஜெயிக்கிறது கூட இல்லை, ஆப்வியஸாக இந்த கூட தோற்கும் போது இருக்கும். அதோட லாயல் ஃபேன்ஸ்